வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, புதியதல்லவோ அது நீயும் சொன்னது. இறச்சக்குளம், இறச்சக்குளம் எங்கே பாருக்கு? நாகர்கோவில் எல்லை இறச்சகுளம். வாரீங்களா? வந்துருங்க. நான் ஒரு பெண்மணியை அழைக்கிறேன். யாரா வந்தியப்பா? வரணும்ல. வெளியில் எங்கே போயிருக்கு? பாத்ரூமுக்கு. கால் வந்துட்டு வரலாம். இன்னும் 2 பேர் உண்டு. அவங்களெல்லாம் எங்கே? நேரம் வந்தா. நான் பாடிய பாட்டுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கா? நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நீ பெத்த பொண்ணு கணவனோடு தொட முடியாமல் மனதை வைத்துக்கொண்டு தனித்து நிற்கிறாள். 2 பேரும் ஒன்று சேராத நிலையிலே வேதனைப்பட்டு உன் மருமகன் வாழ்க்கையை வேண்டாம்னு சொல்ல முடியலை, வேணும்னு சொல்ல முடியலை, முடிவெடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான். இது இந்த பொம்பளை பிள்ளை மனதுக்குள்ள அப்படி என்னது ஆணித்தனமாக இருக்குது, அந்த வெறுப்புக்கு என்ன காரணம் என்பதை களைய வேண்டும். அவளை சேர்த்து வாழ வைக்க வேண்டும். கால்னு சொல்லலாம். கல்யாணம் முடிச்சு இவ்வளோ நாளும் சந்தோஷம் அடையலை. அவன் மனதை திருத்தி 2 பேரையும் ஒன்று சேர வச்சா போதுங்களா? தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், வா பொங்கலுக்குள்ள புது வாழ்வை தாரேன், சேர்த்து வாழ வைக்கிறேன், பக்கத்தில் வாங்க. இந்த மகளே செம்மையாயிரு, உடல் நோய் இல்லாமல் உயர்ந்திருப்பாய், வாழ்க. கர்மசாமிக்கு அதே நாகர்கோவில் இல்லை, கடன்களால் மன உபாதை அடைந்த மகன். கால் ஒன்று சொல்லலாம். யாருப்பா? எந்த ஊருடா நாகர்கோவில்ல? தம்பி அறகுறையான மனத்தோட காலில் விழுந்திருக்க, இன்னும் ஒரு தரம் காலில் விழுந்துட்டுவான். நான் கஷ்டத்தை அனுபவித்து 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என்னப்பா? அதுக்கு இடையில் ஒரு வழிபாடுகளுக்காக ஒரு குரு எனக்கு கொஞ்சம் வழிகாட்டினார். அவர் சொல்ல கேட்டு நான் கொஞ்சம் பிரார்த்தனையும் பண்ணி இதுவரை என் மனத்தையும் உயிரையும் காப்பாற்றிக்கிட்டேன். ஆனால் பொருள் கடனையும் தீர்க்க முடியலை, தொழில் நஷ்டத்தையும் தீர்க்க முடியலை. இதற்கு இடையில் என்ன நடக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியலைங்கிற குழப்பம் உனக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துடலாம். இப்போ உனக்கு கடனை தீர்த்து தொழிலை நல்லா வாழ வச்சு தந்தா போதுமில்ல? வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா, கையில் பூ வச்சுருக்கிறேன். இந்த வருஷத்தில் நல்ல வழியை காட்டி சிறந்த வாழ்க்கையை அமைச்சுட்டானே, சந்தோஷமாக இருக்கு. கர்மசாமி, ஆமாம், கன்னியாகுமரி இலை. கை வலிக்குது, கால் வலிக்குது, மேல் வலிக்குது. இன்னைக்கு பிடிச்சி விட்டா சரியாகுமா? மருந்தில் சரியாகுமா? எங்கே போய் பிடிச்சி விட? மருந்து தான் வேணுமா? எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வள 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 வளன்னு பேசிக்கிட்டே கிடக்கிறையா, நச்சு அடிக்கிற. எதையாவது மருத்துவத்தை பார்த்து தொலைக்க வேண்டியது தானே அப்படின்னு வீட்டில் சில வார்த்தைகள்லாம் காதில் கேட்கு. உண்மைதானே? கால் வந்துட்டு வரணும். என்ன ஒழுங்காக உட்காருங்கண்ணே. ஏற்கனவே குளிர்ந்த நேரம்.
உடலில் ஏதோ ஒரு மருந்து மாயம் சேர்ந்து என் உடம்பை இப்படி பாடாப்படுத்துது அப்படின்னு ஒரு விஷயம். இதற்கிடையில் மலையாள தேசத்தை எட்டி போய் கொஞ்சம் பூஜைகளை செய்து சரி பண்ணிக்கலாமான்னு சிந்தித்து மன உபாதை அடைந்ததும் உண்டு. உண்மையா இல்லையா? அதிலெல்லாம் குணமாகற கருப்பசாமி, நீ எனக்கு சரியாக்கி தரணும், என் பிள்ளைகளையும் வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். காரணம் சொல்லலாம். செவ்வாழை பழந்தம்பி, அமைதியாக இருக்கணும். வேற என்னப்பா வேணும்? வருது. இன்னும் 3 முறை என்னையை பார்க்கவா? அடுத்த புதன்கிழமை சாயங்காலம் என்னையை பார்க்கும் பொழுது அதுக்கு வடிவுகளை பண்ணி தெளிவாக்கி முழுமையாக குணமாக்கி தரேன். இந்தா செம்மையாரு மகனே, மகிழ்ச்சியாக இரு. சேலம் எல்லை சேலம். கழுத்தில் ருத்ராட்சம் போட்ட மகன். அப்பா வேற யாரும் வர வேண்டாம், கழுத்தில் ருத்ராட்சம். கொட்டை விழுந்துருச்சுல சுவாமியே. உட்கார். என் மனசுக்குள்ள ஒரு நீதி வச்சிருக்கேன். எந்த குற்றமும் செய்யாத நான், என் பொண்டாட்டி என்னை குற்றவாளி ஆக்கி கோர்ட்டில் நிறுத்திட்டான். கடவுளுங்கிற ஒரு சக்தி இருக்குன்னா என் பக்கத்தில் நீதி கிடைக்கணும். அதுக்காக ஏகபத்திய விரதத்தில் இருந்து இந்த ருத்ராட்சத்தை நான் சுமக்கேன். கருப்பசாமி, எனக்கு நீ ஜெயிச்சு தரணும் கேட்குறேன். கால் வந்துட்டு வா. பாத்தியா, நீதிக்காக அவன் போட்டிருக்கான். இந்தா வழக்கில் உனக்கு வெற்றி, நீ நினைச்சது நடக்கும், கூட இருக்கேன், காப்பாற்றி தரேன், போயிட்டு வா. இந்தா பணம் வேணும்னா வச்சுக்காடா. நான் ஒரு பெண்ணடியாளை கூப்பிட்டுருக்கேன். காலில் வந்துட்டு வா. சிங்காரங்கட்டு எதுக்கடி இது யாரு? ஆச்சி ஓச்சி. இன்னொருத்தன் கால் வந்துட்டுவான். நல்ல பாட்டு சத்தம் கேட்குறான். கண்ணை மூடு பார்ப்போம். முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுதாளே. இப்போ புருஷன் இவளை வெறுத்திருக்கான். அதுக்கு புருஷன் ஒரு காரணம் கிடையாது, இவ புத்தி கோளாறு தான் காரணம். இவளை வச்சு எவன் காலம் கழிப்பான்? இவன் மனசு சரியில்லை, மைண்டு சேஞ்ச் ஆனது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா. அடிக்கடி இப்படி 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 திருவிக்கிட்டு நடக்கால. காலில் வந்துட்டு வா. சேர்த்து வச்சுருவாக்கா, பிரச்சனை இல்லை. மூன்று வாரங்கள் தொடர்ந்து என்னை வந்து பார்க்கணும். இவன் மனசையும் சரியாக்கி தரேன், இவளுடைய உடல்நிலையும் சரியாக்கி அரும்பு உதிராமல் காப்பாற்றி இணை பிரியாமல் வாழ வைக்கிறேன். காதலர் இருவர் காமுற்று என்றும் கைவிரியாத வண்ணத்தில் வாழ வைப்போம். வாழ்க. கருப்பசாமி, ஆமாம் ஆமாம் அப்படியா? சரி, கேட்டு பார்ப்போம். இந்தா நல்லா இரு. புளியங்குடி வரலாம். இது யாருப்பா? அண்ணாச்சி. அந்த காலத்தில் பஞ்சாயத்து நிறைய பேசுகிறாம்ல, பேசுகிறா. சரி, என்ன வேணும்? நான் ஒரு இந்த பஞ்சாயத்து பேசுவீர்னு சொன்னனே, அந்த வார்த்தைக்கு விளக்கம் தெரியுமா? புரியலை. அது காலில் வந்துட்டு வந்தான். வீட்டில் எந்த மந்திர தந்திரமும் செய்வனை கோளாறும் நடக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும்.
முன்ஜென்ம பாவத்தின் கர்மாக்களின்படி இப்பொழுது இந்த துயர அலைகள் நடந்து கொண்டு இருக்கு. புரியுதா? அதனால் மெல்ல மெல்ல இந்த கர்மாக்கள் எப்பொழுது தீரும்? 6 மாத காலங்கள் அவகாசம் இருக்குது. சற்று பொறுமையாக இருந்தால் கொஞ்சம் தணிந்து தெளிவாக்கிக்கிடலாம். தை மாதம் 20க்கு பிறகு வீட்டில் மங்களகரமான காரியம் நடக்கும். ஜெயிச்சு தார வெற்றி உண்டு. கருமசாமிக்கு பக்தர்களே, நீங்கள் போன நேற்று சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை ரோட்டில் போட்டு போயிருக்காங்க. இந்த பாத்திரம் உங்களை மாதிரி ஒரு பக்தன் நன்கொடையாக கொடுத்தது. அவன் உயர்ந்த எண்ணத்தோட கோயிலுக்குள்ளே பாத்திரத்தை தூக்கி போட்டிருக்கான். நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு தூர தூக்கி போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் மனதை மாற்றுங்க. கோயிலில் உள்ள பொருள்களை கொஞ்சம் நேர்மையாக பயன்படுத்தி தூய்மையாக கழுவி தெளிவாக கொடுங்க. எல்லாரும் மனதார சாப்பிடுங்க. எனக்கும் பசி எடுக்கு. சாப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். எல்லை பெங்களூர். மன்னவன் நானாலும் கர்மசாமிக்கு செய்யும் தொழிலால் வேதனைப்பட்டு பணங்களை இழந்து நஷ்டப்பட்டவன் யாரப்பா? வா, கால் வந்துட்டு வா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாடுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா, ஒரு காலத்தில் தொழிலை பார்த்து 2 பேர்களோடு இணைந்து பல நஷ்டங்களை எல்லாம் அடைந்தாய். அதில் ஒருவர் உனக்கு துரோகம் செய்து உன் பண நஷ்டத்துக்கும் உன்னுடைய தொழில் நஷ்டத்துக்கும் காரணமாக இருந்தான். உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டுவான். அவன் செஞ்ச துரோகத்துக்கு மறுத்துரோகம் நம்ம பண்ண வேண்டாம், ஆண்டவன் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி நீ என் மேலே பாரத்தை போட்டுக்கிட்ட. ஆனால் இப்போ பணம் தேவை என்ற ஒரு நிலைமையில் வாடி வேதனைப்பட்டு சில வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமோங்கிற உள்பயம் உன் உள்மனத்துக்குள்ளே இருக்கா? அதிலிருந்து விடுதலை ஆக்கி ஒன்று செம்மையாக்கி தந்துருந்தேன். வேறு என்னடா வேணும் செல்லக்குட்டி பேல? உன் குலதெய்வம் யாருன்னு கேட்டேன். பைரவர் தான் உனக்கு குலதெய்வம். காளியம்மை தான் உனக்கு பெண் தெய்வம். பழனிமலை அடிவாரத்துக்கு செல், கிடைக்கும் அங்கே. பைரவாய நம. நல்லா கர்மசாமிக்கு அதோ பெங்களூர் எல்லை. என் பிள்ளையினுடைய கல்வி உயர்தானத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவன். கற்றதனால் ஆய பயன் என்ன? உன் பிள்ளையினுடைய ஞானத்தை பார்த்தேன். நல்ல படிக்கும், ப்ரொனவுன்சியேஷன்லாம் நல்லாயிருக்கும், ரைட்டிங் நல்லாயிருக்கும். ஆனால் மெமரி பவர் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கு சரஸ்வதி கடாட்சத்தை உருவாக்கி அந்த பிள்ளையை படிக்க வச்சு நீ நினைக்கிற லட்சியத்தை அடைய வச்சா போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வரலாம். இந்தாப்பா, எல்லாம் வெற்றியாக்கி வேதனையை தீர்க்கிறேன். இந்தா மகனே, நல்லா. அதே பெங்களூர் எல்லை. என் பொம்பளை பிள்ளையுடைய மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, என் குடும்பத்தில் ஒருங்கிணைச்சி தரணும்னு கேட்டு வந்தவன். நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார்? அண்ணே, மனசு அலப்பாயுதுண்ணே, இன்னும் 2 தடவை நல்லா விழுந்து கும்பிடுங்க. சொல்லு பாம்பே. ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, அங்கமெல்லாம் வரலாம். பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, அந்த பிள்ளையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடு. பிள்ளையினுடைய மனநிலைகள் வேறொரு அன்பு பாசத்தில் மயங்கி உன் மனதை புண்படுத்திக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து திசை திருப்பி மனதை மாற்றி உன் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்தா போதுங்களா? ஒன்று, உன்னுடைய நரம்பியல்களில் ஒரு விஷ வாயு கலந்து தோளில் இருந்து
கால் பெருவிரல் வரை வலியும் வீக்கமும் வேதனையும் இருக்குது. அது வாத விரோதமான நீர்தான் இதை செய்திருக்கு என்பது உண்மை. அதிலிருந்து விடுதலையாக்கி உன்னை காப்பாற்றி தந்துடுறேன், உன் எண்ணத்தை நிறைவேற்றி தரேன். வீட்டுக்குள்ளே ஒரு சிவலிங்கத்தை வச்சு கும்பிடணும். அதிலிருந்து உன் குடும்பம் முன்னேற ஆரம்பிச்சிடும். வெற்றியாக்கி தரேன், கால் வந்துட்டு வா. இந்தாப்பா ஜெயிக்கிறேன். என்னப்பா? வாட்? 1 மாதம். கர்மசாமி, ஆமாம், தொண்டைமான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை புதுக்கோட்டை ஆள் இருக்கு. இன்னும் வரலையே, இன்னும் ஆள் இருக்கு. கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. நான் பெத்த பிள்ளையினுடைய மனதை சீர்திருத்தி கொடு ஐயா அப்படின்னு கேட்டு வந்தவன். பொம்பளை பிள்ளை எங்கடா இருக்கா? உன் பொம்பளை பிள்ளைக்கு என்ன விஷயம்? நான் பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தவனை கூப்பிட்ருக்கேன்டா. கொக்கட்டி பொக்கட்டி சொக்கட்டிங்க. நீ கும்பிட்றதில் முத்துக்கருப்பசாமி எங்கடா இருக்காரு? கம்மாக்கரையில் இருக்கானா? அப்படி சொல்லி உன்னை கூப்பிடுவேன் இடையாளம். சரியா? 100 தினம் கால் வந்துடுவான். நேரலையா அயலலையா? நேரலையா? பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன்டா. கொஞ்சம் உள்ள குழப்பமும் கிரக குழப்பமும் இருக்குது. மனநிலைகளை மாற்றி ஒழுக்கத்திலிருந்து விடுபடாத எண்ணத்தில் உருவாக்கி காப்பாற்றி தந்தால் போதும்ல. இந்தா வெற்றியாகி தரேன். தொழிலில் கொஞ்சம் மனக்குழப்பமும் பண நஷ்டமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இருக்க இடம் பார்க்குற இடம் சரிதானா அல்லது வேறு எதுவும் மாற்றம் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் மனசில் இருக்குது. உனக்கு எந்த பயமும் இல்லை, நிலையாக இருந்துக்கா, காப்பாற்றி நல்லா இருக்கும். மாற்ற வேண்டாம். வெற்றி அடைவாய், வெற்றி அடைவாய். அதே புதுக்கோட்டை தலைவன் தலைவி கணவனும் மனைவியும். என்னடா சடை போட்டிருக்க? எந்த கோயிலுக்கு? கால் வந்துட்டு வா. மகனுடைய ஆரோக்கியத்தை சொல்லணுமா அறிவை சொல்லணுமா? நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது? என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன். புரியுதா? என் பழக்கத்தை உன்னால் மாற்ற முடியாது. அதனால் நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட முடியும், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தானே ராஜான்னு தனிக்காட்டு ராஜாவாக இருக்கான். பணமெல்லாம் எந்த கணக்கும் வராது, மூடி மறைச்சிருவான். புரியுதா? வச்ச பணத்தையும் காணாது. இப்படிப்பட்ட நிலைமை இப்போ வீட்டுக்குள்ள நடக்கும். என்னப்பா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறையினரால் விசாரிக்கக்கூடிய ஒரு தளபதி அவனுக்கு இருக்குது. புரியுதா உனக்கு? அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி அவன் மனசை சீர்திருத்தி தாரேன். கால் வந்துட்டுவான். அப்படியா முடியுமான்னு கேட்போம். ஒரு வாரத்தோடு பேசி பார்ப்போம். அவன் மடங்குவானே. அவனை ஏன்டா இங்கே வைக்கணும்? நம்ம மாட்ட வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டான்ன. கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கா, ஜெயிச்சு தாரேன். அவனை சரி பண்ணி உனக்கு வெற்றி ஆக்கி தரேன். இந்தா நல்லா என்னப்பா, கண்ணை முடிக்கா கொஞ்சம். அப்படியா? ஐப்பசி 20 வரை பொறுமையாக இருக்கணும். தொழில் தொடங்கும், வெற்றி ஆக்கி தரேன். இந்தா கடனாத்திக்கா. அடுத்து பேசுவோம் தொழிலை தேர்த்தை பற்றி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சென்னை மாநகர் வரும் பாரு மழை கணக்க. பாய்.
கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, கண்ணான மனம் பார்த்து கொள்ளலாமா. பிள்ளையின் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யார்? வாப்பா. யாருக்குப்பா கல்யாணம் முடிக்கணும்? பையனுக்கு. கால் வந்துட்டு வா. நான் தான்டா மாப்பிள்ள. கீழே விழுந்துடாத. கட்டுமறைக்கு போய் பார்த்தேன். மகனுடைய மனசு கொஞ்சம் நமக்கு மாறுபட்ட குணத்தோடு நடக்கும். ஆனால் அவன் வாழ்க்கையை அவன் தேடிக்கிடுவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு உள்குழப்பமும் உனக்கு தோன்றும். ஆனால் அவனுடைய கிரகம் அப்படிப்பட்டது தான். இப்போ சனி பகவானுடைய பார்வையில் திசை மாறிய நட்பும் திசை மாறிய நோக்கமும் இருக்கும். இந்த நிலையிலிருந்து விடுதலை ஆக்கியும் தரணும். ஓராண்டு காலங்களாக எடுக்கிற முயற்சி தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தாயார் வழி உறவு சாபங்கள் காரணம். நீ உத்தமன், அவங்க வழியில் உள்ள சாபங்கள் காரணம். அவைகளை நீக்கி உன் பிள்ளைய சகவாசமாக அருமையான கல்யாணத்தை முடிச்சு தரேன். திருக்கடையூர் என் தாய் அபிராமியை ஒருமுறை வணங்கி வர வேண்டும். புரியுதா? அதை வெற்றியாக்கி கல்யாணத்தை நடத்தி தந்தால் போதுங்களா? ஐப்பசியில் பூ எடுத்தாச்சு. உடல்நிலையை பற்றி கேட்கும் பொழுது தான் திருக்கடையூர் அபிராமி கோயிலுக்கு எல்லாரும் எதுக்குப்பா போவாங்க? எப்பா எதுக்கு போவாங்க? அதுவும் சரிதான்க்கா. வேற எதுக்கு போவாங்க? சாமி கும்பிட. தெளிவான வார்த்தை. பேசக்கூடாது, சும்மா இருக்கணும். வேற எதுக்கு போவாங்க? சுற்றுலாத்துறையை பார்க்க போவாங்க. என்னப்பா என் பிள்ளை ஒரு கேள்வி கேட்கான், அதுக்குள்ள அந்த அர்த்தமே இருக்குது. அதுக்கு தான் மூடி மறைச்சி சொன்னேன். மார்க்கண்டேயனுக்கு மரண பயத்திலிருந்து நீக்கி என்றும் 16 என்ற வரத்தை ஈசன் கொடுத்த இடம் எது? திருக்கடையூர். புரியுதா? அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தின் பேர் என்ன? அமிர்த கடையீஸ்வரர். அன்னை பராசக்தியின் பேர் என்ன? அபிராமி. புரியுதா? அங்கே தீய நேரங்கள் காலத்தை வென்று உருப்படியான நேரத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு ஈஸ்வரன் இருக்கான். அவன் பேர் தான் காலசம்கார மூர்த்தி. என்ன மூர்த்தி? காலசம்கார மூர்த்தி. அதனால தான் சொன்னேன், திருக்கடையூருக்கு ஒரு முறை நீ போயிட்டு வாடான்னு. ஏன்? மனைவியுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் எதிர்பாராத விபத்துக்களை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அவள் ஆயுளுக்கு கண்டம் வரக்கூடாது என்பதற்காக திருக்கடையூர் சென்று என்னை பார்க்க, அவளையும் மங்களமாக வாழ வைப்பேன், உன் பிள்ளைக்கும் மாங்கல்யத்தை தாரேன். சர்வ பாக்கியமும் அடைந்து என்னாலும் நீடித்திருப்பாயப்பா, வாழ்க. கர்மசாமி. ஆமாம் ஆமாம் ஆமாம். வாழ்க்கை சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்களாம். யாரது? வாழ்க்கை சம்பந்தமாக வழக்கு நீதிமன்றத்தில் பதிவு செய்தது யார்ப்பா? யாரது? மருமகா. 100 செட்டு கிடக்க யாரு பின்னால் இருக்காங்களா? இருக்கீங்களா? வாங்க, நீங்கள் 2 முன்னால வாங்க. வாமா. எங்கம்மா பதிவாக இருக்கு? நீதிமன்றத்தில் பதிவு செய்ய போறீங்க. கால் வந்துட்டு வாங்க. நிற்க அதற்கு தக. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அம்மாவே வா. தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா. காலன்ட்டு வரலாம். மானாபிமானங்களை காக்குமா. பயப்படாமல் தெளிவாக மனதை ஒருநிலை போட வைக்கணும். இப்போ நீதிமன்றத்துக்கு போனால் 6 வருஷம் ஆகுமே, என்ன செய்யுது? விரைவு கோர்ட்டில் போட்டுருவோமா?
அவன் வேணுமா வேண்டாமா? நீதிமன்றத்துக்கு எதுக்கு போகணும்னு நினச்சிங்க? அப்படியா? நீ அங்கே தள்ளிடுமா, நீ உட்காருமா, கண்ணை முடிக்காம நான் பார்க்கட்டும். அப்படியா? சொல்லிடுவோம். கல்யாணம் முடித்த 20வது நாளையிலிருந்தே உங்களுக்குள்ள மனக்குழப்பமும் வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் அந்த குடும்பத்துக்குள்ளே நடந்துருச்சு. அதில் நிறைய குழப்பம், தனி குடித்தனம் போன்ற வார்த்தைகள்லாம் வந்து பிரச்சனைக்குரிய செயலாக நடந்துச்சு. உங்கள் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் பொன்பொருளும் செல்வங்களும் அதிகம் வேணுங்கிற சிந்தனையில் உள்மனத்துக்களை வச்சுக்கிட்டு தாக்கல் ஏற்பட்டது. புரியுதா? அதனால் இன்னைய வரை நீங்களும் ஒத்துழைக்கலை. உங்களை நான் கல்யாணம் முடித்ததே தப்பு, எனக்கு நீலாட்ட வேறு பொண்டாட்டி கிடைப்பா, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் உங்களை கிறக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. சரிதானா? கால் வந்துட்டு வா. நீங்களும் சென்னையிலேருந்து கேட்க வந்திருக்கீங்களா? இப்போ நான் அங்கே போயிருங்க. ஆளை பாருங்க, எங்கே வந்து நிற்காரு, என்ன கொழுப்பு பாருங்க அவருக்கு. சென்னையில் அப்படியா? 60ஆம் கல்யாணத்துக்கா? அது முடிச்சுட்டார. நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு மேலேருந்து உத்தரவு. 3 மாதம் ஃபோன் தொடர்பு கூட இல்லாமல் மனதை அடக்கி பொறுமையாக உட்காந்துக்காங்க. டிசம்பர் மாதம் 23ஆம் தேதிக்கு மேல் அவங்க உங்களை தேடி வருவாங்க. அவங்க தேடி வந்தோடனே முதல்ல எதிர்த்து பேசாமல் ஒரு பேச்சுவார்த்தையை போட்டுட்டு நீங்கள் என்னையே தேடி வந்துடுங்க. அவனா நானானு நான் பார்க்குறேன். கல்லுட்டுவா. சரணா போயிட்டான். அப்படியா? வேற மாதிரி சொன்னா சண்டை கொடுத்துருவீங்களா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா மனதை குழப்பாமல் அமைதியாக இருந்துக்கான். 3 மாதம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஜெயிச்சு தரேன். நல்லாரு. எந்த குழப்பத்துக்கும் ஆளாக வேண்டாம். நீதிமன்றம் போக வேண்டாம். வக்கீல்கிட்ட கன்சல்டிங் பண்ண வேண்டாம். ஓடு. கர்மசாமி, ஆமாம், அதே சென்னை மாநகரிலிருந்து மருமகள் பொருந்தாமல் காவல்துறையில் விசாரணைக்கு தயாராகி வந்திருக்கிறார்கள். கால் ஒன்று வரலாம். மதன மாளிகையில் ரொம்ப நேரம் தூங்குதான். வீட்டுக்கு வந்த மருமக அப்படியால தூங்குவா? பே உள்ள 7 மணி வரை பொம்பளைக்கு என்ன தூக்கம்? என்ன தூங்கக்கூடாது. ஓயாம போனும் கைமா வச்சிருக்க. எரப்பாளி பே உள்ள கட்டுப்பட்டா வீட்டில் வந்து சும்மா கிடப்பியா? அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பற்பல கண்டிஷனை பெருசாக நினச்சிக்கிட்டு இங்கே இருந்தால் நம்ம சுதந்திரமாக இருக்க முடியாது. இவங்களை ஒரு முடிவு எடுக்கணும். இந்த பேயை கூட வாழ்ந்தாலும் சரி, வாழாட்டும் சரி. ஆனால் இந்த 2 கேட்டு பேய்களுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு இப்போ முடிவு எடுத்து வச்சுருக்கா. காலைல வந்துட்டு வாங்க. ஒரே முறைதான் ஒரே பாயிண்ட்டு. நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா நீங்கள்லாம் ஜெயிச்சிருவீங்க. நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. 3 விதமான பொருள்களை எல்லாம் எழுதி ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நீங்கள் ஒதுக்கி கொடுத்துட்டு உங்களுக்கு அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் பெறுறது தான் மிக சரி. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற பொருளை அபேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை உருவாக்கி உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாள். இன்னும் 3 பொருள். அதனால் நீ எல்லா பொருளையும் கொடுன்னு சொல்லியிருந்தா நீ என்கிட்ட சொன்ன பதிலுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 3 பொருள்னு முக்கியமாலாம் சொல்லுதேன். அங்கே தான் மேட்ரு இருக்குது ராசா. அதனால் கொடுத்து தான் ஆகணும்ப்பா, வேறு வழி இல்லை. இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணலாம்ங்கிறத தனியாக உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். சற்று பொறுமையாக இருந்து வெற்றி அடைவோம். வாழ்க வருக. சித்தம் போக்கு சிவம் போக்கு.
கருப்பசாமி, ஆமாம். அப்படியா? யார்? கேட்டு பார்ப்போம். வீட்டு பக்கத்தில் இருந்தால் கோபுரம் தெரியுதா? கேட்டு பார்ப்போம். சென்னையில் ஒருத்தன் வீட்டு பக்கத்துலேருந்து பார்த்தேன், ஒரு கோயில் கோபுரம் தெரியுது. அது என்ன கோபுரம்? அம்மன் கோயில் கோபுரமா? என்ன அம்மன்? தாந்தோன்றி அம்மன். கால் வந்துட்டு வா. தாந்தோன்றித்தனமா அலையக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்ற பிள்ளை தாந்தோன்றித்தனமாக அலையலாமா? பெற்றவங்க சொல்ல கேட்கணும். இது தானாக தோன்ற பிள்ளை யார் சொல்ல கேட்க போதே? கேட்காது. கேட்குற ஒருத்தர் கொடுத்துருவோம். அங்கே பக்கத்தில் வாங்கம்மா. என்னம்மா வேணும்? ஆக்கில் ஹாக்கி. கண்டிப்பாக போகணும். அவன் வந்து அதில் ரொம்ப உயர்வாக வருவான். அவனுக்கு இதுதான் வாழ்க்கை. வந்துடுவான். இந்தாடா ஜெயிச்சுவா, இந்தியாவில் பெரும் பட்டத்தை வாங்குவேன். அடுத்து இவா படிக்கணும்னு சொன்னோட தான் எனக்கு மண்டை அடிக்கு. என்னன்னே தெரியல, தலைவலி ரொம்ப இருக்குது. என்னம்மா படிக்க முடியல, என்னம்மா டென்ஷனாக இருக்கு, என்னம்மா கால் வந்துட்டு வா. பே 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 பே. வெறும் விளையாட்டு பே உள்ள விளையாட்டு தானே செய்தான். இவ்வளோ பொய்யால சொன்னேன். என்னடா பிள்ளை நீ எல்லாம். இவளை படிக்க வச்சு ஒரு ஆசிரியையாக ஆக்கிடுவோம். நீ நினைக்கிற மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படித்து இவளால் சாதிக்க முடியாது. எல்லாத்துக்கும் கற்பிக்கும் பணியை மேற்கொள்வாள். வெற்றி அடைய வைக்கிறேன். நல்லா உடல்நிலையில் அடிக்கடி வயிறு சம்மந்தமான வலியும் வேதனையும் வரும். மாற்றி விட்டுருவோம். தைரியமாரு. இந்த பணம் வேணும் பிய. பணம் வேணும்னு சொல்லுவதா? கண்ண முடிக்கா. கருப்பசாமிக்கு ஹாய். இந்தா கிடைச்சாச்சு. போ. கடனை தீர்த்தாச்சு. ஒரு இடத்துல வருமானத்துக்கு வழி வகுத்துருக்கேன். நல்லா இருந்துக்கா. போயிட்டான். வாடா குட்டையா. நல்லா ஏய், அடுத்த ட்ரிப்பு தாத்தாவுக்கு சரக்கு வாங்கிட்டு வாடா. அப்போ தான் பேட்டர் நல்லா அடிக்க விடுவேன். என்ன கருப்பசாமிக்கு? அப்படியா? நான் பெத்த மகன் என்னைய மதிக்க மாட்டுக்கான். நம்ம சொல்ல கேட்க மாட்டுக்கான். அவன் இஷ்டத்துக்கு எங்களை இழுக்கான் அப்படின்னு ஒருத்தி மகனை நினச்சி புலம்புறாங்களாம்லாம். யாருப்பா அது? மகன் எங்கே இருக்கான்? மெட்ராஸ்லையா? அப்படியா? உங்கள் சொல்ல கேட்கானா? காலில் வந்துட்டு வா. நீ கேட்டேல உங்கள் அப்பா சொல்ல? ஒரு காலத்தில் கேட்டேன் சாமி. கொஞ்சம் பொண்டாட்டி கேட்டோன்னு நான் கேட்கவே இல்லை. அவ சொல்ல தான் கேட்டேன் சாமி. மகனுக்கு இப்போ நேர காலங்கள் கொஞ்சம் சரியில்லை. புரியுதா? இப்போதைக்கு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், இந்த குடும்ப சம்பந்தமான விஷயத்தில் பெரிய சுமை நம்ம தலையில் விழுந்துருச்சு. அதனால் இதை மெயின்டைன் பண்ணி போகிறது சரி, நம்ம இஷ்டத்துக்கு போகிறது தான் கரெக்டு அப்படிங்கிற தவறான சில பாதைகளையும் சில நண்பர்களுடைய ஐடியாக்களையும் கேட்டு முட்டாளாக திரும்பி வச்சுருக்கான். புரியுதா? சரியான நேரங்களில் நம்மளை அணுகவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான். இப்படி ஒரு நிலைமை அவனுக்கு இருக்குது. கிரகம்தான் காரணம். வேறு யாரும் மருந்து போட்டு அவனை மயக்கலை. தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டாம். இப்போ வேறு என்ன செய்யணும்? அந்த வீட்டை நம்ம வந்து விற்றுருவோம். நான் சொல்லணும்னு நீ தப்பாக நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக விலை பேசி விற்றுருவோம். இருக்க பையனை உனக்கு காப்பாற்றித்தாரேன். உன் மனதுக்கு இணைந்த பிள்ளையாக ஆக்கித்தாரேன். நல்லா இருக்கு. ஏற்பாடு பண்ணிடுவோம். இந்த பூவை கொண்டு அந்த வீட்டு வாசலில் போடு. விலை போயிடும். ஓடு. கருப்பசாமிக்கு. கருப்பசாமிக்கு. அப்படியா? சென்னை மாநகர். அப்படியா? என் எழுத்து பட்டா பத்திரத்தை ஒருத்தன் டூப்ளிகேட் போட்டிருக்கான். யார் அவன்? என் எழுத்து பத்திரம் பட்டா சம்பந்தமாக ஒரு குழப்பம் இருக்குன்னு ஒருத்தன் கேட்குறான். யார் பாத்து? பத்திரம் ரொம்ப பத்திரம் என்ன? அப்படியா? கால் விட்டுவா. ஒரு ரகசியத்தை நான் வெளியெடுத்து விட்டுருவேன். அமைதியாக உட்காரு. எதுவும் ஊடால பேசிடாத. என்ன? இன்னொருத்தனுக்கு கால் வந்துட்டு வரலாம். இவர் என்னையா? எந்த ஊருண்ணே? புரியலண்ணே.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 விதமான பிரிவில் உன் இடம் காட்டுது அந்த பட்டாவில். சரிண்ணா? 2 பேருடைய பட்டாவில் உன்னுடைய நம்பர் அதில் மிக்சிங் ஆகி வருது. அதனால் இந்த இடத்த யாரும் முதல்ல அறுதிக்கிட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் அதை நிறுத்தி வை, அளவீடுலேருந்து உரிமையிலேருந்து எல்லாத்தையும் நிறுத்தி வை அப்படி சொல்லி விவகாரத்தில் வந்து நிறுத்தி சப்தி பண்ணிவிட்டான். அதை இப்போ விடுதலை ஆக்க முடியுமான்னு கேட்டேன். முடியும். ஒரு வழக்கறிஞர் குறுக்க வருகிறார், அவரை வச்சு முடியும்னு பார்த்தேன். பே பே கேட்குறாங்க, கால் வந்துட்டு வா போதித்தவங்க. அதனால் அதை தீர்மானமாக்கி உன் உரிமையை பறிபோகாமல் காட்டினா போதும்ல. ஒன்று. இன்னொரு கேள்வி கேட்டுக்கோ. சத்தா ஏய், இன்னொரு வாரம் கேட்டுக்காப்பா. விற்று தரேன். வில்லங்க இருக்குடா, கொஞ்சம் கண்ணை மறைச்சி விற்றுருவோம் போடா. என்னத்தை மறைச்சி வச்சிருக்கா பாருங்க. இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படி கேட்குறேன். நீ மட்டும் பண்ணுற. கர்மசாமிக்கு ஒருத்தன் கல்யாணம் முடிக்கணுமே சாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். லைஃப் இன்சூரன்ஸ், லைஃபுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டான். பொண்டாட்டி இல்லாமலே இதில் போட்டு வச்சுருக்கியா? ஏய், என்னைக்கு போட போகிற? அப்போ அடுத்தவனுக்கு போட்டு வைக்கல. ஆ, கெட்டிக்காரப்ப பார்த்தீங்களா ஐயா? இன்னொரு தடவை காலம் விட்டு வா. 2 3 4 5 6 அங்கே எத்தனை பாட்டுலடா இருக்கு? 7. எப்படில கண்டுபிடிச்ச? கண்ணு பத்த மாட்டேங்குற. 7 பாட்டு. நீ எப்படி என்னன்னா அது மேலே ஒரு கண்ணாவே இருந்தியோ? எரும மாடு எரும மாடு எரும மாடு. இன்னொரு தான் காலம் கணக்கு பண்ணியிருக்கான் கொடுத்தாரு. நல்லது என்னம்மா, அதில் எது நல்லா இருக்கும்டா? எவ்வளோ காலத்துக்கு, எவ்வளோ காலமாக தெரியாது? ரொம்ப காலமாக தெரியாது. அப்படியா? முத கொஞ்சம் தெரியும். என்னடா கெட்டிக்காரன் யோக்கியன், செம்பை தூக்கி வீட்டுக்குள்ளே வைக்கணும்டா. இன்னொரு தான் காலம் விட்டு வா. சரி சரி சரி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன். அது சொல்ல முடியலையே அந்த வார்த்தை. நல்ல பாட்டானா? அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை? அப்படி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. நம்ம கர்மசாமி கொஞ்சம் கண்ண முடுறா பார்ப்போம். ஐயா, இவனுக்கு மணமாலை எப்போ வருது? ஐபிஎஸ்சியில் ஒரு ஜாதகம் வருதுடா. இந்தா ஒரு நண்பன் மூலமாக அந்த உதவி வருது. வெற்றியாகி தரேன். தொழிலும் நல்லாயிருக்கும். போய்ட்டு வா, சந்தோஷமாக இருக்கு. ஆமாம், நல்லா ஆகிட்டுதுடா. இதுலேருந்து நம்ம தொடங்கிட வேண்டியது தானே. அசத்துடா. வடக்கு திசையை நோக்கி இருக்கணும். என் பேரை போட்டுக்கா, நல்லா இருக்கும். கர்மசாமி மதுராந்தம். இவர் மட்டும்தான் அவர் நினச்சி காலில் விழுதாரு. ஒரு தடவை விழுந்து போகிறாரு. இப்போ என்ன கெட்டு போச்சு? தகப்பனும் பிள்ளையும் வந்திருக்காங்கண்ணே அந்த ஊர்லேருந்து. சரி, இப்போ அது ஒரு எக்ஸசைஸ் தான். இப்போ நம்ம ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். என்ன நிலவுக்கு என்னிடம் என்னடி கோபம். ஒருத்தன் வந்திருந்தான்டா. அவங்க அப்பன்னு சொன்னான், என் பையனுக்கு மைண்டு டிப்ரெஷனாக இருக்குன்னா. டேய் என்னடா மனசுக்குள்ளே என்னடா வச்சுருக்க அப்படின்னேன். அங்கேருந்து ஒரு பாட்டு கேட்டுச்சு. அத்தை மகனே போய் வரவா அப்படின்னு சாட்டுச்சு. எல்லாம் உனக்கு மாமன் அத்தையெல்லாம் எங்கடா இருக்கா? அந்த வீட்டில் உள்ள பொண்ணை முடிக்கணும், இல்லைன்னா நான் அவங்கள என்னமா செஞ்சிருவேன் அப்படின்னா. அவனுக்கு மைண்டே டிப்ரெஷன் ஆனது அதனால தான். புரியுதா? அதனால தான் வந்துச்சு. நான் சொல்ல நீ புரிஞ்சுக்கிடுவியே. கல் விட்டு வாங்க 2 வருவான். கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு, கருத்துக்கு ஏதேதோ பச்சை மண்ணு. படிக்கலை, இவன் டிகிரி படிக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த சொந்த பந்தமும் பொண்ணும் தராது.
யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி அப்படி அப்செட் ஆகி இவனுடைய மனம் ஏங்காமல் அப்படி ஒரு சைடாக அவனுக்கு ஒன் சைடாக மைண்டு பாதிக்கப்பட்டுருச்சு. இரவில் தூங்காமல் குழப்பம் பண்ணுவான், நைட்டில் எழுந்து உட்காந்துருப்பான், எங்கேயாவது போவோமாங்கிறத மாதிரியே ஏக்கம் கொடுக்கும். இவன் மனநிலைகள் நமக்கு ஒத்து வராது. இவனை சரி பண்ணி தெளிவு பண்ணி கொடுக்கணும் உனக்கு, அவ்வளோதானே. கால் ஒன்று சொல்லலாம். புரியல? கால் ஒன்று வரலாம். பிறகு 7:45 என்னைய பார்த்துட்டு போ, தரேன். வாப்பா, பக்கத்தில் வாடா. குண்டா கிளம்புடா. சக்தி சரி, நல்லா இருக்கு. அப்பாடா கொடுத்தேன் உனக்கு போல. அதே மதுராந்தகம். இப்போ கால் வந்துட்டு வரலாம். வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வந்தவா. என்னப்பா வேணும்? வீடு கட்டி தரணுமோ? ஒரு வேல் எடுத்து வைக்கணுமே முருகனுக்கு. எப்போ வைக்கலாம்? அப்படியா? தென்பழனிக்கு வைக்கியா வடபழனிக்கு வைக்கியா? தென்பழனிக்கு வை. ஆமாம், மனுஷத்தன் கேட்டியா? கால் வந்துட்டு வா பாரு. நம்ம சொன்னால் எவன்டா கேட்பாங்களா? ஏன் இந்த பாட்டை படித்தேன்? வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வந்தவா, வினை அறுத்து பொருள் கொடுத்து அருள் கொடுத்து நின்றவா, வீர வாழ்வு தந்தவா, வா வா வா, மாம்பழத்தை விட்டு விட்டு மயிலேறி சென்றவா, மாமலையா பழனியிலே ஆண்டியாகி நின்றவா. புரியுதா? வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சுமார் 3 ஆண்டுகளாக மனதுக்குள்ளவே வேலை கட்டி முயற்சிகள் பல பண்ணி அதுக்கு வேண்டிய பொருளாதாரமும் நஷ்டமாகி மனித உதவிகளும் கட்டாகி ஏதோ ஒன்று கெட்டி கிடந்து நம்மளை தொடங்க விடாமல் அதை முழுமையாக்க விடாமல் நம்மளை தடுத்து நிற்குதே. இது ஏன், எதற்கு என்ற கேள்வி உன் உள்ளத்தில். இது செய்வனை இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அதுக்கு தான் பாட்டு பாடினேன். என் வினை அறுத்து அருள் கொடுத்து அருளாகி நின்றவா. அந்த செய்வனை அறுக்கிறதுக்கு தாண்டா அந்த வேலை எடுத்து வைக்க சொன்னேன். கால் வந்துட்டு வா. முருகா முருகா. சில சமயங்களில் கனவுல தெய்வமே காட்சி கொடுத்து சில வாக்குகளை கொடுக்கறது மாதிரி இருக்கும். அந்த நினைவுகளில் நடக்கும் பொழுது 10 நாளைக்கு உட்பட அந்த கனவுல கண்டது நடக்கிறதாகவே தெரிஞ்சுது.